கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 45 அதிகாரம் 4வது வசனம். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலுக பெருக பண்ணுவார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி கானான் தேசத்துக்கு போகும்படி கட்டளையிட்டார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் பார்க்காத ஒரு தேசத்துக்கு அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து பலுக பெருக பண்ணினார். தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவரை ஆசீர்வதித்தார். பொன்னும் வெள்ளியுடைய சீமானாய் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தம்முடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் மேலே நிறைவேற பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், உங்களை பலுக பெருக பண்ணுவார். விசுவாசியுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.